அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், நான் ஸ்வனத்துக்கு சென்றேன். அங்கே ஒரு காலடி ஓசை கேட்டது. பார்த்தபோது உம்மு சுலைம் அங்கே இருந்தார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹி புகாரி 3798, சஹி முஸ்லிம் 2054. அல்லாஹு அக்பர். யார் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா? ஒரு சாதாரண பெண்ணா? இல்லை, இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களின் வீரத்துக்கும் பொறுமைக்கும் ஈமானுக்கும் ஒரு சிறப்பான முன்னுதாரணம். அவர்கள் கதையை கேட்டால் நமது ஈமான் என்ன என்று நமக்கே தெரியும். வாருங்கள் அந்த வீரத்தாயின் வரலாற்றுக்குள் போகலாம். பெயர் உம்மு சுலைம். உண்மையான பெயர் ருமைசா பிந்து மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா. மதீனாவில் வாழ்ந்த ஒரு அன்சாரி பெண். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாய். காட்சி ஒன்று. கணவனை எதிர்த்த ஈமான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் கணவர் மாலிக். அவர் ஒரு காஃபிர். இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கணவர் மாலிக் வீட்டில் இல்லாத போது இஸ்லாத்தை ஏற்றார்கள். குழந்தை அனஸ் ரலி அவர்களுக்கும் லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். கணவர் வீட்டுக்கு வந்து, நீ மதம் மாறிவிட்டாயா என்று கத்திய போது பயப்படவில்லை. சொன்னார்கள், இல்லை, நான் அல்லாஹ்வை விசுவாசித்திருக்கிறேன் என்று. அல்லாஹு அக்பர். பிறகு அந்த கணவன் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியில் சென்று எதிரியால் கொல்லப்பட்டு மரணித்து விட்டான். ஆனால் அந்த வீரதாய் ஒருபோதும் ஈமானை கைவிடவில்லை. காட்சி 2. மகனை நபியிடம் ஒப்படைத்த திட்டம். யோசித்து பாருங்கள். கையில் காசு இல்லை, கணவன் இல்லை, சின்ன மகன் அனஸ் மட்டும்தான். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 10 வயது அனஸ் ரலியை கூட்டிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போனார்கள். யா ரசூலல்லாஹ், இது என் மகன் அனஸ், உங்களுக்கு பணிவிடைகளை செய்வார், அவருக்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சின்ன முடிவுதான் அனஸ் ரலி அவர்கள் 2286 ஹதீஸ்களை அறிவிக்கிற பெரிய ஆலிமானார்கள். ஒரு தாயின் சரியான முடிவு மகனின் மறுமையே மாற்றிவிட்டது. சகோதரிகளே, இதில் நமக்கு என்ன பாடம் தெரியுமா? நாமும் நமது வீட்டை இஸ்லாமிய சூழலாக மாற்ற வேண்டும். நமது குழந்தைகளை இஸ்லாத்தில் வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் இம்மை மறுமை இரண்டின் அமைதியையும் கெடுத்து விடுவார்கள். தாய்மார்கள் தான் சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போதுதான் நல்ல சந்ததியை உருவாக்க முடியும், இன்ஷா. காட்சி 3. மகராக இஸ்லாத்தை கேட்ட பெண். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவர் மரணித்த பின்னாடி அபூ தல்ஹா அவர்களை பெண் கேட்டார். ஆனால் அவர் அப்பொழுது முஷ்ரிக்காக இருந்தார். அப்போது அன்னை வாழ்க்கை துணை கிடைத்தால் போதும் என்று நினைக்கவில்லை. அந்த வாய்ப்பை தாஃவத் செய்ய பயன்படுத்தினார்கள். அவரிடம், உங்களுக்கு நன்மை தீமை செய்ய முடியாத சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்களே, இது சரியா? ஒரு தச்சன் மரப்பலகையால் ஒரு சிலையை செய்து தருகிறான், அதை போய் நீங்கள் வணங்குவது அறிவுக்கு பொருத்தமா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்வியால் அபூ தல்ஹா உண்மையை உணர்ந்து இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள். அந்த சந்தோஷத்தில், நீங்கள் இஸ்லாத்தில் சேர்ந்ததையே எனக்கு மகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். பணம், நகை, வீடு கேட்காமல் மகராக இஸ்லாத்தை கேட்ட ஒரே பெண் இந்த உம்மு சுலைம் மட்டும்தான். அந்த வார்த்தையை கேட்ட அபூ தல்ஹா உடனே ஷஹாதா சொல்லி முஸ்லிம் ஆனார். அல்லாஹு அக்பர். ஆதாரம் சுனன் அன் நசாயி 3341. காட்சி 4. மகன் இறந்தும் அழாத பொறுமை. பிறகு அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து அபூ உமைர் என்றொரு ஆண் மகனை பெற்றார்கள். ஒரு நாள் அந்த குழந்தைக்கு நோய் ஏற்பட்டது. கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இல்லாத போது அக்குழந்தை மரணித்து விட்டது. அப்போது வீட்டில் இருந்த எல்லாரும் அழுகிறார்கள். ஆனால் அந்த தாய் சிறிதும் அழவில்லை. அந்த குழந்தையை நல முறையில் குளிப்பாட்டி கஃனிட்டு வீட்டின் ஒரு மூலையில் தூங்குவதைப் போல் படுக்க வைத்தார்கள். பிறகு சொன்னார்கள், யாரும் என் கணவரிடம் மகன் இறந்ததை சொல்லக்கூடாது, நான் சொல்லும் வரை என்று வீட்டில் உள்ளவர்களிடம் கூறினார்கள். பிறகு இரவில் கணவர் வீட்டுக்கு வந்தார். மகன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அன்னை அவர்கள் முன்னதை விட அமைதியாக இருக்கிறார் என்று சாதுரியமாக பதில் கூறினார்கள். பிறகு தன் கணவருக்கு சாப்பாடு கொடுத்து,
தன் கணவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளையும் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்திவிட்டு பிறகு சொன்னார்கள், எனக்கு ஒரு கேள்வி. ஒருவர் நமக்கு ஒரு பொருளை அமானிதமாக தந்து திரும்ப கேட்டால் கொடுக்க மாட்டோமா என்று தன் கணவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். உடனே அன்னை சொன்னார்கள், அல்லாஹ் தந்த அமானிதம்தான் நம் மகன். அல்லாஹ் திரும்ப எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கட்டும் என்று கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த பொறுமையை உலக வரலாற்றிலேயே பார்க்க முடியாது. இதை கேட்ட கணவர் கோபம் கொண்டு மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன் மனைவியின் செயலை பற்றி முறையிட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோப்படவில்லை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமையை பார்த்து வியந்தார்கள். பிறகு அவர்களுக்காக துவா செய்தார்கள். அல்லாஹ் உங்களுடைய இந்த இரவுக்கு பறக்கச் செய்வானாக என்று துவா செய்தார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி 1301, சஹீஹ் முஸ்லிம் 2144. அந்த துவாவால் அவர்களுக்கு அடுத்த வருடமே அப்துல்லா என்ற ஆண் குழந்தை பிறந்தது. அவர்களின் பரம்பரையில 9 பேர் ஹாஃபிழ் ஆனார்கள். சுப்ஹானல்லாஹ். காட்சி 5. குர்ஆன் வசனம் இறங்கிய தியாகம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட விருந்தாளி ஒருவர் அபூதல்ஹா வீட்டுக்கு வந்தார். வீட்டில் குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருந்தது. அப்போது உம்மு சுலைம் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? குழந்தைகளை தூங்க வைத்து விடலாம், விளக்கை அணைத்து விடலாம், விருந்தாளி மட்டும் சாப்பிடட்டும் என்று திட்டம் போட்டார்கள். குழந்தைகளை பட்டினியாக வைத்து விருந்தாளியின் பசியை போக்கினார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த தியாகத்துக்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கினான். தமக்கு தேவை இருந்த போதிலும் அவர்கள் தங்களை விட பிறருக்கே முன்னுரிமை அளிப்பார்கள். அல் குர்ஆன் 59:9. ஆதாரம் சஹீஹ் புகாரி 3798, சஹீஹ் முஸ்லிம் 2054. இன்னும் கேளுங்கள். ஹுனைன் யுத்தம் நடக்கும் போது இவர்கள் கர்ப்பவதியாக இருந்தார்கள். கர்ப்பமாக இருக்கும் போதும் கூட இடுப்பில் கத்தி வைத்திருந்தார்கள். அப்போது அபூதல்ஹா ரலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய், யா ரசூலல்லாஹ், உம்மு சுலைம் கத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அதற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எந்த முஷ்ரிக் ஆவது என்னை நெருங்கினால் அவன் வயிற்றை கிழித்து விடுவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 1809. சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே. கர்ப்பிணியாக இருந்தும் ஜிஹாதுக்கு போகிறார்கள் என்றால் நமது நிலை என்ன? இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு நாம் செய்த தியாகம் என்ன? குறைந்தளவு இஸ்லாமிய வழிமுறைகளையாவது நமது வாழ்வில் எடுத்து நடக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் மகன் மரணித்தும் பொறுமையான முறையில் கையாண்டார்கள். ஆனால் நாம் சின்ன கஷ்டத்துக்கே அல்லாஹுவை குறை கூறுகிறோம். அவர்கள் மகரக இஸ்லாத்தை கேட்டார்கள். நாம் என்ன கேட்கிறோம்? இந்த தாயின் காலடி ஓசை சொர்க்கத்தில் கேட்கிறது என்றால் அவர்கள் ஈமான் என்ன அளவுக்கு இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் உம்மு சுலைம் ரலி போல பொறுமையான வீரமான ஈமானுள்ள பெண்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன், ஆமீன். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் சகோதரிகளுக்கு அனுப்புங்கள். ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைர்.